ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்து சமையல். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி என்னென்னலாம் பண்ணினேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி என்ன பண்ணேன், என்னென்ன ஷெட்யூல்ஸ் எனக்கு போச்சு அப்படின்றத இந்த vlog-ஆ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலம்பரை குளிச்சுட்டு மாடியில் போயிட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணுவாங்க. அது கூட பிறந்தவங்களுக்கு நம்ம வேண்டிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பண்ணுற பூஜை. முந்தின நாள் சக்கரை பொங்கல், வெள்ளை சாதம்லாம் மீதி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் 4 days அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே விபரமாக நான் போட்டிருந்தேன். இது ஒவ்வொரு சாதமாக அதை வெள்ளை சாதம், சக்கரை பொங்கல் கொஞ்சம் வச்சு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கலந்து, அதுக்கப்புறம் குங்குமம் கலந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் இது கொடுத்து ஒவ்வொருத்தரையும் வைக்க சொல்லுவாங்க. வைக்கும்போது காக்காப்பொடி வச்சுருக்கேன், கணுப்பொடி வச்சுருக்கேன். காக்கா கூட்டம் கலைஞ்சாலும் எங்கள் கூட்டம் கலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இதை வைக்கணும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த அன்னைக்கு காலம்பரை இந்த பூஜை பண்ணிவிட்டு எல்லாரும் பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணணும். அது என்ன பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த மெனு தான் நான் பண்ணது. கோகனட் ரைஸ் பண்ணேன், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் புளியோதரை, புளிக்காய்ச்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் கலர்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கதம்பு கூட்டு மாதிரி பண்ணேன் நான். அதுக்கப்புறம் அவியல் பண்ணேன். அவியல் நைட்டு அடை அவியல் பண்ணுறதுனால அவியல் மார்னிங்கே நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் பருப்பு, பைத்தம்பருப்பு பாயாசம் பண்ணேன் நான். அன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்றத நான் பண்ணேன். இந்த மெனு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், இந்த ரெசிபி நான் போட்டு விட்றேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இந்த கதம்பு கூட்டு மட்டும் நான் போடலை, அது வேணால் நான் போட்டு விடுறேன். இந்த வெரைட்டி ரைஸ்க்கு அது இருந்ததுன்னா கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எனக்கு சாம்பார் மிளகாத்தூள் தீர்ந்து போயிடுது. அதனால் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். எப்படியும் கடை லீவாக இருந்ததுன்னா மறுநாள்னால் காய வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். அதனுடைய ரேஷியோவும் இதில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வேணால் கீழேயும் நான் அட்டாச் பண்ணி விடுறேன், அதை வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்னென்ன ரேஷியோ அப்படின்றத உங்ககிட்ட நான் இந்த டிஸ்பிளேயில் இப்போ நான் காமிச்சிருக்கேன். ஏற்கனவே இந்த சப்டைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியலன்னா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். ஸோ தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மிளகாத்தூள் இருந்தால் தான் நான் எல்லாமே பண்ண முடியும். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா குருமா ரெசிபி, அதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். ரசப்பொடி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை கொஞ்சம் பேஸாக வச்சு ரசம் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் தான் நான் ஒவ்வொன்றத்தையும் கட் பண்ணி நான் போட்டு பெரிய இந்த மாதிரி ஒரு சம்படம் மாதிரி வச்சுருக்கேன். இதில் அந்த சம்படம் எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நான் எப்போவுமே இங்கே பக்கத்தில் கிரேஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு சமயம் நான் வெயிலில் வைக்காமையே அந்த இதுவை நான் எல்லாமே அப்படியே போட்டு நான் அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு கண்டிப்பாக 1.5 months கெடாமல் ரொம்ப நல்லாவே வரும். அது ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா வேறு யாருக்காவது கொடுத்து விடுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இது வரைக்கும் கெடவே இல்லை. அது நம்ம பராமரித்து இந்த மாதிரி நம்ம சுத்தப்படுத்தி நம்ம வச்சோம்னா எதுவுமே கொஞ்சம் கெடாமல் இருக்கும். நான் எதுவுமே வறுக்க மாட்டேன். வறுக்காமல் பார்த்திங்கன்னா அப்படியே தான் போட்டு அரைப்பேன். வறுத்துட்டு அரைச்சா அது ஒரு மாதிரி இருக்குது. பட் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ப்ராடக்ட் வாங்கிட்டு அது அப்படியே நான் போட்டு நான் அப்படியே வெயிலில் வேணால் ஒரு நாள் நான் வைப்பேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். உண்மையாலுமே கெடாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே இதில் போட்டு எப்படி நான் வந்து மாடியில் இதை வந்து காய வைப்பேன் அப்படின்றதையும் நான் இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். அதில் ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். இந்த ரேஷியோ பிரகாரம் வாங்கிட்டு வந்து மாடியில் ஒரு தடவை நம்ம உணர்த்திட்டு இப்படி எடுத்தோம்னா எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். நம்ம மிஷினில் கொடுத்து அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தெரியலனாலும் மெஷர்மெண்ட் பிரகாரம் அது வந்து நீங்கள் அளந்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதனுடைய மெஷர்மெண்ட்டை நான் போட்டு விடுறேன். இப்போ மாடியில் எப்படி நான் இதை வந்து வெயிலில் வைப்பேன் அப்படின்றது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு அதை போட்டு நான் கட்டிடுவேன். அப்போது தூசியெல்லாம் உங்களுக்கு அதில் படாமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டி நீங்கள் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே அது வந்து கெடவே கெடாது. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் வந்து மாவு அரைக்கிறதுக்காக மெஷர்மெண்ட் நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு எல்லா ரெசிபீஸ் நிறைய இட்லி ரெசிபீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை பணியார ரெசிபீஸ்லாம் நான் வந்து மெஷர்மெண்ட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து கிரைண்டரில் அரைக்கிறது எப்படி அப்படின்ற மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ காமிக்கிறேன். மிக்சிலையும் என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதனுடைய ரெசிபீஸ்னுடைய லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணி விடுறேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலைகளை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஆக்கிக்கிறது எப்படி அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சிலர் வந்து இல்லை உளுந்து அரைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரைஸ் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் நீங்கள் வந்து என்னுடைய தட்டு இட்லி, அதுக்கப்புறம் குஷ்பு இட்லி, அந்த மாதிரி இட்லி ரெசிபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே மாவில் எல்லாமே பண்ணுறது, அதாவது தோசை, இட்லி, அதுக்கப்புறம் பணியாரம், இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் ஒன்றா போட்டு அரைச்சி தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் 5 to 6 வீடியோஸ் வந்து ஒன்றா போட்டு அரைச்சி உங்களுக்கு நான் பண்ணியே நான் காமிச்சிருக்கேன். பட் அதில் இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. எனக்கு 2 ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லேக்ஸ் கணக்கில் போயின்னு இருக்கு. அது எல்லாமே அதே மாதிரி பண்ணி அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நான் வந்து இது வருஷக்கணக்கில் நான் இப்படி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து ஈஸியஸ்ட் வேல நான் காமிச்சிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து இதில் டவுட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. கிரைண்டரில் எப்படி எல்லாமே போட்டு ஒன்றா பண்ணால் நமக்கு வருமோ வராது அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிஸியஸ்ட்டு இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் 3 hours இல்லாட்டி 4 hours ஊறினாலே போதும். ஊறினதுக்கப்புறம் எல்லாமே அரைச்சி இப்போ எல்லாத்தையும் நான் வந்து நீட் பண்ணிகிட்ருக்கேன். மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. ஸோ எப்படி ஈஸியஸ்ட் வேல நம்ம பண்ண முடியுமோ அதே மாதிரி நம்ம பண்ணி நம்ம ஒர்க்கை வந்து கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் காய்ச்சி வச்சுருக்கேன். பழம் எப்போவுமே கொஞ்சம் ஒரு 7:30க்கு நீங்கள் வந்து டின்னர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock ஒரு பழமும் கொஞ்சம் பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. 2 பேரிச்சம் பழமும் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் நீட் பண்ணணும். கீழே எல்லாமே மேடை எல்லாமே எடுத்து நல்லா நீட் பண்ணி வச்சிட்டோம்னா அன்னையோட ஒர்க்கும் முடிஞ்சிரும். அதுவும் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாமே நீட் பண்ணி இப்போ வச்சுட்டேன். இந்த தசாங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த தசாங்கம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு vlogல நான் போட்டு விடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு vlogs வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சஜஷன் உங்களுக்கு எப்படி தோணுது, ஒப்பீனியன் என்ன, எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போட்டு விடுங்க.
கண்டிப்பாக உங்களுடைய சஜஷன்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணேன்னா அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆன் டெய்லி பேசிஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா vlogs மாதிரி போடணுன்னா சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி நான் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால ஷாப்பிங் vlogs என்னால் போட முடியல. ஆனால் அதுக்கான பிளான்ஸ் நானும் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியும் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா புதுயுகம் ருசிக்கலாம் வாங்க ஷோ மறக்காமல் எல்லா ஃப்ரைடேவும் பார்க்கணும். அது வந்து 1 o'clock வந்து எவ்ரி ஃப்ரைடே 1 o'clock வந்து என்னுடைய எபிசோட்ஸ் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.